நல்லது ரசிகர்களே, திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த நேர்காணலிலே நாங்கள் ஒரு நல்ல ஒரு தலைப்போடு பேச இருக்கிறோம். குறிப்பாக இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான வழிகாட்டல்கள் என்ன, விசேட தேவையுடைய பிள்ளைகள் கட்டமாக அவர்களுடைய வளர்ச்சி படிவம் எவ்வாறு இருந்தது போன்ற விஷயங்களை பற்றி தான் நாங்கள் இன்று பேச இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அந்த வகையில் இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்வி பீடத்தின் விசேட தேவை பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கீதீஸ்வரன் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆரம்பத்திலே நாங்கள் இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளை பற்றி கதைக்கின்ற போது இப்போது இருக்கின்ற அந்த கல்வி முறைமைகளிலும் அவர்களுக்கான முக்கியத்துவம் என்பது அதிகமாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் அல்லது அவர்களுடைய கற்றல் தொடர்பான அந்த வளர்ச்சி படிவங்களை அல்லது பண்டைய காலங்களில் இருந்த நிலவரங்களை பற்றி நாங்கள் தேடி பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றைய பண்டைய காலங்களிலே இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய நிலைமை எப்படி இருந்ததை பற்றி தெளிவுபடுத்துங்கள். ஆமாம், நிச்சயமாக சார். நீங்கள் கூறியதன்படி விசேட கல்வி மற்றும் உள்ளடங்கல் கல்வி தொடர்பான எண்ணக்கருக்கள் தற்காலத்தில் மிகவும் வேகமாக ஒரு ஐடி துறை எவ்வாறு விருத்தி அடைகின்றது வேகமாக, அதே போன்று துறை சார்ந்தும் இந்த விசேட கல்வி மற்றும் உள்ளடங்கல் கல்வி தொடர்பாக பேச்சுக்கள் காணப்படுகின்றன. இதன் வளர்ச்சி போக்க பார்க்கும் பொழுது நாங்கள் கிறிஸ்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து நாங்கள் இதை பார்க்க முடியும். உள்ளடங்கல் கல்வியின் ஒரு விசேட கல்வியில் உள்ளடங்கல் கல்வி இப்போது தற்காலத்தில் நடைமுறையில் இருக்குது, அதோடு பிரதான பேசப்படுது. ஆனால் அதற்கு முன்னர் இந்த விசேட தேவையுள்ள பிள்ளைகள் எதிர்நோக்கிய சவால்கள் நாங்கள் வரலாற்று ரீதியாக நோக்க முடியும். கண்டிப்பாக. அந்த வகையில் கிறிஸ்துக்கு முற்பட்ட காலத்தில் ஒரு விசேட தேவை உள்ள பிள்ளை பிறந்தால் அது கெட்ட ஆவிகளின் செல்வாக்கு அல்லது கடவுளின் எதிர்மறையான சம்திங் எதிர்மறையான அப்படி ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. அதனால் நிறுவனங்களில் வழங்கப்படுற உணவுப் பொருட்களை பெறுறதுக்கு கூடி அந்த அந்த பிள்ளைகள் நிராகரிக்கப்பட்டார்கள், அந்த நபர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். நீங்கள் உதாரணம் பார்க்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க 300 ஒரு படம், ஸ்பார்டானியஸை பேஸ் பண்ணி வந்த படத்தில் ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை உடல் ரீதியாக இயலாமை உள்ள பிள்ளை என்று இனங்கண்ட உடனே அவங்க அந்த பிள்ளைய சாகடிக்கிறதுக்காக மலையிலிருந்து போடுறாங்க. அந்த பிள்ளை தப்பி வரதான் அந்த கதையின் மையப்பொருளாக இருக்குது. இவ்வாறு இருந்தது. பின்னர் கைத்தொழில் புரட்சி காலங்கள் வந்த பொழுது அதற்கு முன்னதாகவே இது சம்பந்தமாக பேச்சுக்கள், ஒரு மனிதர் தானே, அவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது பாதுகாக்கும் பருவமாக உருவாகின்றது. அது எப்படி என்று சொன்னால், ஒரு நிறுவனத்திற்கு உள்ளவங்களை கொண்டு போய் அனைத்து சேவைகளையும் செய்து அவங்களுக்கு பாதுகாக்கிற ஒரு நபர்களாக பாதுகாக்கிறது. அந்த முறைதான் இலங்கையில் விசேட பாடசாலைகள் என்றதுக்குள்ள வருது. அந்த கான்செப்ட் அது அப்படியே கல்வியை வழங்குறன்றதுக்குள்ள போகக்குள்ள அவங்களுக்கு விசேட பாடசாலை என்ற நக்கர் உருவாகுது. நான் ஃபர்ஸ்டாக சொன்னது நிராகரிக்கும் பருவம். இப்போ நம்மளோட பாடசாலையில் ஒரு அதிபராக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால், உங்களோட பாடசாலைக்குள்ள ஒரு விசேட தேவையுள்ள பிள்ளையை சேர்க்க ஒரு பெற்றோர் கூட்டி வரக்குள்ள அந்த பிள்ளையை நிராகரிப்பீங்கன்னு சொன்னால் நீங்களும் கிரேக்கத்துக்கு முற்பட்ட காலத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறீங்க என்றத அனைத்து ஆசிரியர்களும் அதிபர்களும் கல்வி நிர்வாகிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பார்த்தோம்னு சொன்னால், விசேட பாடசாலைகளில் படிக்கிற பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதுக்குள்ளே வாழ்ந்து அதுக்குள்ளே படித்து வெளியில் வரையலாம் ஒரு நிலை வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், விழிப்புலனற்ற பிள்ளைகள் உண்டு, ஆண் பிள்ளையும் விழிப்புலனற்ற பெண் பிள்ளையும் ஒரு நிறுவனத்தில் படிக்கக்குள்ள அவங்க திருமண வயது வரும் பொழுதும் இருவரையும் தான் திருமணம் செய்யும் என்ற ஒரு நிலை உருவாகும். இதன் போதுதான்
நோக்குறாங்க இந்த பிள்ளைகளை நாங்கள் சமூகமயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை சொல்கிறது ஒருங்கிணைந்த பருவம். இது இலங்கையில் என்ன பேரில் உருவாகுதுன்னு சொன்னால் விசேட கல்வி அலகுகள். 1969 ஆண்டு இது ஆரம்பிக்கப்படுது. முதற்கட்டத்தில் விழிப்புலன் மற்றும் செய்ப்புலன் குறைபாடு உள்ள மாணவர்கள் தான் இதில் சேர்த்துக்கொள்ளப்படுறாங்க. இன்று வரைக்கும் 750க்கும் மேற்பட்ட விசேட கல்வியாளர்கள் அங்கே இருக்குது. இதில் நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு வளவரையாக செயற்பட்டு அங்கே பிள்ளைகளை நோமல் அதாவது சாதாரண வகுப்பறைக்கு தயாராக்குறதை தான் இவங்க செய்யணும். ஆனால் சில பிழையான செயற்பாடுகளும் இங்கே இருக்குது, அது திருத்திக் கொள்ளப்பட வேண்டும். இந்த கல்வி அலகு உள்ளடங்கல் கல்வியாக மாறாது. ஆனால் இன்று வரைக்கும் பிழையான ஒரு எண்ணக்கருவில் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பாடசாலையின் உள்ளடங்கல் கல்விக்கு இந்த ஆசிரியர் பொறுப்பாக மாட்டார்கள். அதுக்கு பயிற்றப்பட்ட விசேட தேவையுடைய இல்லை இந்த ஆசிரியர்கள் விசேடமானவர்களை தயாராக்குறவர்களாகவும் சாதாரண வகுப்பறையில் படிப்பிக்கிற ஆசிரியர்கள் தான் இந்த மாணவர்களை உள்ளடக்கிறார்களாகவும் இருக்க வேண்டும். இதுலேயும் இன்று வரைக்கும் நமக்கு சில என்ன குறைபாடுன்றதை விட திருத்தப்பட வேண்டிய பக்கம் அல்லது புரிந்து கொள்ளப்படாத விடயங்கள் இதில் இருக்குது. சரியோ? இந்த நிலையை இந்த விசேட கல்வி அலகில் இருக்கிற இந்த மாணவர்களை உள்ளடங்குகளுக்கு கொண்டு வரணும். இறுதியாக சேக்குலர் என்ன சொல்லுதென்றால் உள்ளடங்களுக்கு கொண்டு போகணும், ஏலாட்டி தொழிற்பயிற்சிக்குள்ள கொண்டு போகணும். இந்த நிலையில் இந்த நம்முடைய விசேட கல்வி அலகு அதாவது ஒருங்கிணைந்த கல்வி நிலை காணப்படுது. அதே நேரத்தில் இந்த விசேட பாடசாலைகளில் இருந்தும் ஒருங்கிணைந்த கல்வி அலகுல இருந்தும் வீட்டிலிருந்தும் நேரடியாக பாடசாலைக்கு பிள்ளைகள் போகிறது. சாதாரண மாணவர்களோடு சாதாரண ஆசிரியர்கள சாதாரண கலை திட்டத்தை சாதாரண வகுப்பறையில் சாதாரண வகுப்பறை எல்லாமே சாதாரணம். இந்த நேரத்தில் எந்தவித விசேட பயிற்சி பெற்ற ஆசிரியர்களும் இவர்களுக்கு உதவக்கூடாது. சாதாரண ஆசிரியர் தான் உதவ வேண்டும். விசேட பயிற்சி பெற்றவர்கள் யாருக்கு உதவணும்னு சொன்னால் சாதாரண வகுப்பு ஆசிரியர்களுக்கு. சரியோ? இந்த உள்ளடங்கள் பூரணமாக நடக்கும் என்று சொன்னால் ஜனநாயக நாடுன்றது இலகுவாக உருவாகும். அந்த விஷயத்தை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகும். பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் நான் இந்த ஜனநாயகத்தை ஒரு உள்ளடங்கலாகத்தான் நோக்குறது. எப்படி என்று சொன்னால் ஒரு ஒரு வாய் பேச முடியாத சிறுபான்மை சமூகத்தினர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. நாங்கள் பெரும்பான்மை சமூகம், அதாவது வாய் பேச முடிந்தவர்கள் நாங்கள் பெரும்பான்மை சமூகம். அந்த சிறுபான்மை சமூகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தான் இருக்கிறோம். இதுக்கு சிறந்த உதாரணம் யாருமே, அதாவது அநேகமானவர்கள் சைகை மொழியை நான் பழகி அவர்களோடு கதைக்க வேண்டும் என்று தங்களோட உளரீதியாக நினைத்ததில்லை. இதுதான் சிறுபான்மையினருக்கு நாங்கள் எதிராக இருக்கின்றோம். உண்மையான உள்ளடங்கல் சிறுபான்மையினரை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வகையில் பெரும்பான்மையினர் நடந்து முயற்சிக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகளில் இறங்க வேண்டும். அதுதான் உள்ளடங்கல், அதுதான் ஜனநாயகம். சரி, இப்போது நாங்கள் இப்போ இருக்கின்ற இந்த கல்வி முறைகளில் பார்க்கின்ற போது இந்த விசேட தேவையுடைய கல்வி அல்லது உட்படுத்தல் கல்வி என்பதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சமகாலத்தில் இருக்கின்ற இந்த விசேட தேவை கல்விக்கு வழங்கப்படுகின்ற அந்த முக்கியத்துவங்களை பற்றி பேசுகின்ற போது எப்படி இருக்கிறது? தற்போது இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்கள் மிக வேகமாக இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் கல்வி கொள்கைகளை சீர்திருத்தும் பொழுது அதனை ரிவ்யூ செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அதை நாங்கள் ரிவ்யூ செய்யும் பொழுது பல விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டி இருக்குது. அதே நேரத்தில்
எங்களுக்கு ஒரு பகுதியை ரிவ்யூ பண்ண சொல்லி தந்தாலும் அது உதாரணத்துக்கு விசேட உள்ளடங்கல் கல்வியும் விசேட தகவல்சார் கல்வியும் என்ற 6வது பிரிவின் கீழே நாங்கள் ரிவ்யூவை செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அங்கே இருக்கிற அனைத்து ஏனைய துறைகளையும் நாங்கள் ரிவ்யூ செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஏனைய துறைகளோடு எல்லாத்திலையும் எங்களோட உள்ளடங்கல் துறை தாக்கம் செலுத்துது, தாக்கம் சேர்ந்து இயங்க வேண்டியது கடப்பாடம் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஜென்ரல் எஜுகேஷன் என்று சொன்னால் உள்ளடங்கல் ஜென்ரல் எஜுகேஷனில் இடம்பெறணும். தொழிற்கல்வி என்று சொன்னால் உள்ளடங்கல் தொழிற்கல்வியில் இடம்பெற வேண்டும். அதே மாதிரி ஆரம்ப பிரிவு, முன்பள்ளி என அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுது. ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வரைக்கும் நாங்கள் உள்ளடங்களை பார்க்க வேண்டியிருக்குது. வெறுமனே பாடசாலையோடு நின்று அல்ல, அதனுடைய வாழ்க்கை செயற்பாடுகளிலே கூட நாங்கள் இந்த உள்ளடங்கல் கல்வியை பார்க்க வேண்டியிருக்குது. வாழ்க்கை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் உள்ளடங்கல் தேவைப்படுது. ஏன்னு சொன்னால் முன்பள்ளி போகும்பொழுது உள்ளடங்கல் தேவை, ஆரம்ப பிரிவு போகும்பொழுது உள்ளடங்கல் தேவை, 2ஆம் நிலை உயர்கல்வி, பட்ட பின் கல்வி, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாவற்றிலும் உள்ளடங்கல். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சில நேரம் யோசிக்கலாம், இந்த விசேட தேவையுடைய பிள்ளைக்கான கல்வி அல்லது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் உட்படுத்தல் கல்வி, இது ரெண்டு முறைக்கான வேறுபாடுகள் என்ன, எவ்வாறு நாங்கள் இதை விளங்கப்படுத்தலாம், தெளிவுபடுத்தலாம்? விசேட கல்வி என்றது அதாவது அனைத்து விசேட தேவை உள்ள மாணவர்களையும் விசேட தேவை உள்ளவர்கள் என்ற நோக்கில் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த விசேட கல்வி. எங்கேருந்து ஆரம்பிச்சது நான் எளியாக சொன்னேன்னா அந்த பாதுகாக்கும் பருவத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணமாக ஒரு விசேட பாடசாலையில் நீங்கள் மட்டக்களப்பில் பார்த்தீங்களா தெரியும், ஓசானம் என்ற ஒரு இதில் எல்லா வகையான விசேட தேவையுள்ள பிள்ளைகளும் இருக்கிறாங்க. உடல்சார் உளசார் எல்லாமே இருப்பாங்க, குறைபாடுடைய பிள்ளைகளோ. இருந்தாலும் அவங்கள்ட்ட விசேடமான கல்வி தேவைகளை இனம் காண்றது இல்லை. அவர்கள கல்வி தேவைகளை இனம் காணும் பொழுதுதான் நாங்கள் விசேட கல்வியை வழங்கலாம். சரியோ? இது பிறகு இன்னொரு அட்வான்டேஜாக இது போகுது என்னன்னு சொன்னால், விசேட உதாரணத்துக்கு தரிசனம், வாழ்வோசை இவ்வாறான நிறுவனங்கள் தனித்தனியே கண் பார்வை தெரியாத பிள்ளைகள், காது செய்யப்பில் குறைபாடுகள் பிள்ளைகளுக்கு இருக்குது. இது விசேட கல்வி. விசேட தேவைகள் சார் கல்வி என்றது எனக்கு இந்த விரல் இல்லை, ஓகே, இந்த விரலுக்கு போடக்கூடிய மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஒரு பிளாஸ்டிக்கில் செய்து, அல்லது எனக்கு பெண்ணை பிடிக்கிற இந்த விரல் இல்லாதால அங்கே பெண்ணை பிடிக்கலாம் இருக்கு, பெண்ணை பிடிக்கிற ஒரு கருவியை என்ற கையில் பொருத்தி அந்த பெண்ணை பிடிச்சி எழுத வைத்தால் அது விசேட தேவைகள் சார் கல்வி. விசேட கல்வி தேவையை நிவர்த்தி செய்கிற வகையில் கல்வியை வழங்கினால் அது விசேட தேவைகள் சார். இதில் உள்ளடங்கல் என்றது இதில் இன்னொரு அப்டேட்டட் வெர்ஷன். சரியோ? இங்கே ஒரு படிநிலை முன்னோக்கி இப்போ அதிலிருந்து இன்னொரு படி போகிறாங்க, அது இன்னும் பேசப்பட இல்லை. அந்த உள்ளடங்கல் பூர்த்தி அடையும் பொழுது ஒரு நல்ல ஜனநாயகம் நிறைந்த சமுதாயம் காணப்படும் என்று சொல்லப்படும். அதாவது விசேட தேவையுடைய பிள்ளைகளையும் குழந்தைகளையும் சமூகத்திலே இருக்கின்ற சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒப்பு நோக்குகின்ற ஒரு நிலை. உதாரணத்துக்கு எனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும், எனக்கு பிரெயில் தெரியும், எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய தெரியும், நான் வாய் பேசாதவர்களோட கதைக்க முடியும், கண் பார்வை தெரியாதவரோட தொடர்பாட முடியும். அதே நேரத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்தேன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, நாங்கள் ஃபைன்லேருந்து பாதுகாத்து கொள்றதுக்கும் அதிலிருந்து இது செய்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ட் எமக்காக இல்லை, பிறருக்காக. ஒரு காலமும்
அநேகமான நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய முடியாது. சில சந்தர்ப்பங்கள் இருக்குது சுடுதண்ணி ஒத்துப்பட்டால் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த உள்ளடங்கல் ஒரு சூழல் வரக்குள்ள அனைவரும் ஃபர்ஸ்ட் எய்ட் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் உதவுவாங்க. எல்லாரையும் ஏற்றுக்கொள்வாங்க. எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது தான் உள்ளடங்களின் அடிப்படை தத்துவம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கின்றவர்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். எனவே இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள், அவர்களுடைய நிலை, அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி, அது வளர்ச்சியடைந்து இப்போது உட்படுத்தல் கல்வி என்றெல்லாம் பேசப்படுது. இப்போது இருக்கின்ற கல்வி சீர்திருத்தத்தில் கூட மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த உட்படுத்தல் கல்வி சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது இயலாமை, குறைபாடு, அதே போல் அங்கவீனம் உடைய பிள்ளைகள் என்று ஒரு எண்ணக்கரு இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நிச்சயமாக சார். என்னென்று சொன்னால் இன்று வரைக்கும் பெரிய மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட குறைபாடு, இயலாமை, அங்கவீனமுற்றோர் என்று தான் சொல்கிறாங்க. உண்மைக்கு அது அங்கவீனமுற்றோர் என்று சொல்ல முடியாது, அங்கவீனப்படுத்தப்பட்டோர் என்று தான் சொல்ல வேண்டும். சரியோ? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைபாடு என்பதை நாங்கள் இங்கிலீஷில் இம்பேர்மெண்ட் என்று சொல்லுவோம். இது மருத்துவ ரீதியான ஒரு நிலை, அதை தாண்டி ஒன்றுமில்லை. உதாரணத்துக்கு ஒருவருக்கு கண்ணில் குறைபாடு இருக்கு. அந்த கண்ணில் குறைபாடு இருக்கிறத ஒரு மருத்துவ ரீதியான நிபுணர் அல்லது ஏதோ அந்த துறை சார்ந்த நிபுணர் அடையாளம் கண்டு சொல்லுதல் வேண்டும். இதுதான் குறைபாடு. அது கேட்டல் குறைபாடு இருந்தால் அது ஒரு வைத்தியர், காதில் இருக்கிற பிரச்சனைகள், கேட்டலின் அளவில்லை, காதில் இருக்கிற பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு பார்க்கறது குறைபாடாக சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் சின்ன வயசுல இருக்கிற எங்களோட ஊரில் ஒரு விபத்தில் கால் இழக்கிறார். அது வரைக்கும் அவர் ஒரு சாதாரண மிகவும் ஆற்றல் மிக்க மாணவனாக இருந்தவர். ஒரு கால் இழக்கிறார். காலை இழத்தல் குறைபாடு. இந்த குறைபாடு குறைந்தது 12 மாதங்கள் நீடித்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் ஆக்சிடென்ட் பட்டுட்டேன் என்று வச்சுக்கொண்டால் எனக்கு 2 மாத காலங்கள் நான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் என்று, எனக்கு 3ஆவது மாதம் எனக்கு நடக்க இயலும் என்று சொன்னால் நான் குறைபாட்டுக்குள்ளே வரமாட்டேன். அது 12 மாத காலங்கள் தாண்டி இருந்தால் நான் குறைபாட்டுக்குள்ளே வந்துடும். 12 மாதம் ஒரு நாள் கழித்து அது சரியாகினாலும் நான் குறைபாட்டுக்குள்ளே வந்துடும். அப்படிதான் அந்த வரையறை, அப்படிதான் கண்டிஷன் நிபந்தனைகள் அப்படி தான் சொல்லும். இது குறைபாடு என்ற ஒரு கான்செப்ட். இது கட்டாயம் ஒரு வைத்திய அது நிபுணரால் பரிசோதனைக்கப்பட்டு உறுதிப்படுத்திருக்க வேண்டும். இயலாமை, நீங்கள் கேட்ட மாதிரி இயலாமை என்ற கான்செப்டுக்குள்ளே போகக்குள்ள இந்த இயலாமை குறைபாட்டின் காரணமாக வரலாம் பெரும்பான்மையாக. அதே நேரத்தில் குறைபாடு இல்லாமலும் வரலாம். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அண்ணாக்கு பொய்க்கால் போடுறாங்க, ஆர்டிஃபிஷியல் கால். அதில் அதுக்கு பிறகு அவருக்கு சாதாரணமாக நடக்க இயலாத ஒரு நிலை வருது. காலில் நடக்க இயலாது என்றது இயலாமை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இயலாமை குறைபாட்டின் ஊடாகவும் வரும், குறைபாடு இல்லாத சந்தர்ப்பத்தில் சில சூழ்நிலைகள் காரணமாகவும் வரலாம். அதுக்கு நாங்கள் உதாரணம் மூலமாக இப்போ குறைபாடு நாகலியா சொன்ன மாதிரி அவருக்கு காலில் ஒரு பகுதி இல்லை, அவர் நடக்க முடியாத ஒரு நிலைக்கு வரார், நடக்க இயலாத ஒரு நிலைக்கு வரார். நான் இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறேன், உதாரணத்துக்கு கொரியாவுக்கு போகிறேன்னு வைப்போம். அங்கே போய் எனக்கு அங்கே கொரியன் லாங்குவேஜில் இருக்கிற வேர்டு பதாதைகளை வாசிக்க முடியாது. இதுவும் ஒரு இயலாமை. இயலாமை என்றது குறைபாட்டின் ஊடாகத்தான் வருமென்றது இல்லை. அதனாலும் வரலாம், வேறு வழிகளிலும் வரலாம். சரியோ? இது இவ்வாறு பார்க்கப்படுது. ஆனால் பெரும்பான்மையான இயலாமை இந்த குறைபாட்டின்
இதுதான் இருக்கிற பிரச்சனை. நமக்கு சாதாரணமாக தோன்ற இயலாமைகளை நாங்கள் இலகுவாக அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம், வேறு வழிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் குறைபாட்டின் ஊடாக வார இயலாமையை இலகுவாக நாங்கள் சரி செய்வது கடினம். அதற்கான சில வழிமுறைகள், நுட்பங்கள், தலையீடுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஹேண்டிகேப்ட் என்று சொன்னீங்க, இனிமேல் அங்கவீனப்படுத்தப்பட்டோர் என்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க, அங்கவீனமுற்றோர் என்றதை பயன்படுத்தாய். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இயலாமை உள்ளவர்களுக்கான போதிய வாய்ப்பை வழங்காது, போதிய அடிப்படை இல்லை, அவர்கள் அந்த இயலாமையில நிவர்த்தி செய்யக்கூடிய வசதிகளை வழங்காத பட்சத்தில் அது அவர்களை அங்கவீனப்படுத்தும். அப்படி பார்த்தா அவங்களோட உரிமை மீறப்படுது. அடிப்படை உரிமை மீறப்படுது. அதான் இப்போ எல்லாரும் யோசிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறது சலுகை என்று சொல்லி. அது உரிமை. அந்த உரிமையை நாங்கள் வழங்காத பொழுது நாங்கள் அந்த உரிமையை மீறுறவர்களாக, அது ஒழுங்கான சட்ட நடைமுறை இருக்கும் என்றால் உண்மையிலே நாங்கள் இதில் கடுமையாக உரிமையை மீறுறாக்களாக இருப்போம். சரியோ, இது அவர்கள் உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட அண்ணாவுக்கு காலை இல்லாமல் இருக்குது, நடக்க இல்லாமல் இருக்குது. அவர் அந்த விபத்தை முகம் கொள்ள முதல் நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்வார், நல்ல சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுவார். இதுக்கு பிறகு அவர் தண்ட ஸ்போர்ட்ஸ் என்ற சைட்டில் விளையாட்டுத்துறையில் சாதிக்க முடியாத நிலை உருவாகின்றது. இதுதான் அங்கவீனப்படுத்தல். அங்கவீனப்படுறதில்லை, அங்கவீனப்படுத்துகிறோம் அவங்கள. இது நாங்கள் மொழி ரீதியாக அங்கவீனப்படுத்துகிறோம், நாட்டில் பிரேச ரீதியாக அங்கவீனப்படுத்துகிறோம், மக்களை இன ரீதியாக அங்கவீனப்படுத்துகிறோம், எல்லாம் ஆண் பெண் என்ற பால் ரீதியாக அங்கவீனப்படுத்துகிறோம். இவ்வாறாக பல இதில் அங்கவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பிரதானமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது இந்த இயலாமை உடையவர்களை நாங்கள் அங்கவீனப்படுத்துகிறோம். அதே போல் இந்த இயலாமை மாதிரி, அதை பற்றி நீங்கள் சொல்லிப்படுத்த. இயலாமை மாதிரின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதை பற்றி எங்களுக்கு போதிய விளக்கம் எங்கள் நாட்டில் இல்லை. சரியோ, ஒரு இயலாமை உள்ள ஒரு நபரை நாங்கள் எப்படி அணுகப் போகிறோம், எப்படி அவர்களை அணுகி அவங்கள மேம்படுத்த போகிறோம் என்றதுக்கான ஒரு முறைதான் இந்த மாதிரியாக சொல்லப்படுது. இயலாமை மாதிரி. இதில் பல மாதிரிகள் இருக்குது, கிட்டத்தட்ட 28-30 மாதிரிகள் இருக்குது. சரியோ, அதனால் உங்களுக்கு பிரதானமாக 2 மாதிரிகள் இருக்குது. ஒன்று மருத்துவ மாதிரி. மருத்துவ மாதிரி என்றால், எனக்கு கால் உடைஞ்சிட்டுது, அந்த காலை சரி செய்தால் நான் நடப்பேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த மேசை உடைஞ்சிட்டது, இந்த மேசையை அந்த திருத்த வேண்டிய இடத்துல கொடுத்து திருத்தினால் இந்த மேசை சரியாயிரும். வைத்தியம் மருத்துவ ரீதியாகத்தான் பார்க்குறது. இந்த கால் உடைந்ததால் எனக்கு உள ரீதியாக என்ன பாதிப்பு, பொருளாதார ரீதியாக என்ன பாதிப்பு, சமூக ரீதியாக என்ன பாதிப்பு, ஏனைய இந்த வாழ்க்கையெல்லாம் அடைய வேண்டியதில் என்ன பாதிப்பு என்றதை இந்த மாதிரி இயலாமை மருத்துவ மாதிரி கருத்தில் கொள்ளாது. உங்களுக்கு கால் உடைஞ்சிட்டு காலனா சரி செய்து, இது தேவை. ஆனால் இதை விட ஒரு படி மேலுக்கு போய் பார்க்குறாங்க சமூக மாதிரி. மனிதன் ஒரு சமூக பிராணி என்ற தத்துவத்திலிருந்து அவர் கால் உடைந்து விட்டது, நடக்க முடியாது. இப்போ அவர் என்ன பிரச்சனை எதிர்கொள்வார்? குடும்பத்தில் என்ன பிரச்சனை? தொழிலுக்கு போக முடியாது, அவர் குடும்பத்துக்களை பார்க்கறதுக்கு பொருளாதாரம் தேவை, அதுக்கான உதவியை செய்கிறது. அதே மாதிரி அவர் உள ரீதியாக என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஒரு கவுன்சிலிங், ஒரு இது மருத்துவ ரீதியாக போய்கொண்டிருக்கும்.
இது கவுன்சிலிங். அதோட இவ்வாறு சமூகத்தில் இருக்கிற ரெண்டு பிரச்சனைகளை செய்து என்ன உளரீதியாக தயார்படுத்தி போய் அந்த இயலாமையிலிருந்து என்ன விடுபட வைக்கிறது தான் இந்த சமூக மாதிரி. இன்னும் உங்களுக்கு விசித்திரமான மாதிரிகள்லாம் இருக்குது. அதில் ஒன்று வந்து விஞ்ஞான மாதிரி சொன்னீங்க, அது சமூக மாதிரி. சமூக மாதிரி, மருத்துவ மாதிரி, மருத்துவ மாதிரி, சமூக மாதிரி, இன்னும் பல இருக்குது. வியாபார மாதிரி. அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள், அந்த இயலாமை உள்ள பிள்ளைகள் மார்க்கெட்டில் கஸ்டமர்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்லியா பிளான்டேஷன் செய்வாங்க. அந்த கொக்லியா இந்த அளவு தான் வரும், இந்த அளவு தான் வரும். அதன் பெருமதி மாத்திரம் நம்மளோட 5 மில்லியனுக்கு கூட வரும். என்ன காரணம்னு சொன்னால் அவங்க உற்பத்தி செய்கிற அளவு குறைவோ அதற்கான செலவு இருந்து கொண்டே இருக்கும். அதற்காக அவங்க இந்த சந்தையின் இந்த மார்க்கெட் இருக்குங்களுக்கு நாங்கள் இவங்களுக்கு இந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியுமா அந்த பிரெயில் டைப்பிங் மெஷின் ஒன்றுமே உள்ள 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த இதுக்கே போகும். சரியோ அந்த இப்படி. அதே மாதிரி நீங்கள் இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை கூட. இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவங்க ஒரு சந்தை. இந்த சந்தை எங்களுக்கு இதில் கொண்டு நாங்கள் இது செய்வோம். அதே மாதிரி நகலியா சொன்ன மாதிரி நம்மட இந்த அந்த மித் என்ன சொல்கிறது, நம்மளோட சிந்தனைகள், அந்த பேட் இதான சிந்தனைகளை இது செய்கிற மாதிரிகளும் இருக்குது. எண்ணங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்பயும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் சாத்தான்களின் ஆசீர்வாதம் பெற்றவை. இன்னும் சமூகத்தில் அப்படியான நம்பிக்கைகள் இருக்குது. காலைக்குரிய விஷயம் இன்னும் அந்த இது இருக்குது. இவ்வாறாக இந்த மாதிரிகள் ஒரு விசேட தேவை உள்ள பிள்ளைகள் எங்கே நான் கொண்டு போய் சேர்க்கணும் என்றதுக்கான ஒரு பாதையை வழங்குகிற ஒரு முறையாக இருக்குது. இதை பற்றி அறிய வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியர், ஒவ்வொரு பேரர், சாதாரண மனிதனும் அறிய வேண்டும், ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் நிச்சயமாக. எனவே நீங்களும் இதை பற்றி அறிய வேண்டும். நாங்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கின்றோம். நாளைக்கு ஒரு விபத்து நடக்கின்ற போது நாங்களும் ஒரு விசேட தேவையுடையவராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருமே எனக்கு வராதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எனவே மிகவும் சிந்திக்க வேண்டிய, சிந்தனையை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த விசேட தேவை கல்வி, உட்படுத்தல் கல்வி சம்பந்தமாக தெளிவுபடுத்திய திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்விப்பீடத்தின் விசேட தேவை பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கேதீஸ்வரன் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். தொடர்ந்து நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாதத்திலும் சார் இணைத்து கொண்டு இன்னும் இந்த விசேட தேவை, உட்படுத்தல் கல்வி தொடர்பான பல்வேறு விடயங்களை தொடர்ந்தும் வழங்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி சார். நல்லது ரசிகர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு பயன்தரக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்ற நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன், அதே போல் ஒப்பனை கலைஞர்கள், கேமரா உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் விஷயமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.